யூடர்ன் போடணுங்க. பட் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சாக தான் நகருதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இந்த யூடர்ன் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் வாகனம் ஓட்டியோடு அது கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அது ஒரு மிக கஷ்டமாக இருக்குதுங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த யூடர்ன் வந்து சூப்பர் யூடர்னுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி NSN பாலத்தில் இருக்கிற மாதிரி இந்த யூடர்ன் பாருங்க, ரோட்டுக்கு வெளியே இந்த இடத்துல நீண்டு இருந்தாலும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதாவது அந்த சென்டர் பில்லர்கிட்டயே அந்த மீடியனோட ரோடு வந்துருங்க. நீங்க பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஒரு யூடர்ன் அடிக்கிற வண்டி அந்த ரோட்டை ஒட்டி போயிட்டே இருக்காங்க. ஆனா அங்க பாத்தீங்களா, அவர் அந்த வெள்ளக்காரர் பாருங்க, அப்புறம் நிறுத்திட்டாருங்க. ஏனே தெரிய மாட்டேங்குது. அட இந்த ரோட்டை ஒட்டி வண்டி உள்ள கொண்டு போகலாம்லங்க, அது பண்ணவே மாட்டேங்கிற. நடுவுல போய் அப்படியே நின்னுக்குறாங்க. இங்க பாருங்க, நான் பண்றேன் பாருங்க. நான் எப்பவுமேங்க பாருங்க இப்படி திருப்புறேன் பாருங்க, இப்படி நம்ம திருப்புறோம் இல்லைங்களா பாருங்க, இவர் அப்படியே நின்றுட்டார். இதுதான் பிரச்சனைங்க. இந்த 2 வீலர் கார் நின்னுதுங்க. அவர் அந்த பக்கம் போகணும் போல இருக்குங்க. இப்போ இதுதான் இஷ்யூவா இருக்குதுங்க. ஒன்று நீங்கள் லெஃப்ட் தள்ளியாவது நின்றுக்கணுங்க. இங்கே நான் பாருங்க, இப்போ என்ன, நான் வந்து லெஃப்ட் லேனுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, தெரியுதுங்களா? அந்த பக்கம் லேனே போல அழகா இப்படி ஒட்டி திருப்பிக்கலாம். தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க இந்த இடத்துல யூ டர்ன் எடுக்கிறவங்க, இல்லைன்னா இந்த இடத்துல டேர்ன் எடுத்து அப்படி ஆப்போசிட்டில் போனீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலர் காரு. ஆனால் நீங்கள் ஆப்போசிட்டில் போகிறதுக்கு நான் என்ன சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்டில் போகிறீங்கன்னா நல்லா லெஃப்ட் சைடில் நின்றுக்கோங்க. அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இடது பக்கம் போய் நின்றுக்கோங்க. நாங்கள் ரைட் சைடில் பக்கத்தில் அப்படியே தொட்ட மாதிரி யூ டர்ன் அடிச்சுட்டு சல்லுன்னு போய்ப்போம். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க? ஸோ வீடியோ பகிருங்க. ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு.